ஹலோ ஹலோ ஹலோ. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மங்கள் முடிஞ்சிருக்க நினைக்கிறேன். என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எங்க போய் பார்த்தா இங்கே பார்த்தேன். என்ன இது சாட்டை வரமாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் நெட்ஒர்க் வீக்காக இருக்கு. வரட்டும் வந்துட்டான். ஸோ இன்னைக்கு டே என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அனதர் போலீஸ் டே. பட் வந்து கேண்டில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ்னஸ் தெரியுது. ஸோ இருக்கட்டும். ஓகே, ஒரு இண்டஸ்ட்ரீஸ்னஸ் தெரியுது. இங்கிலீஷ் வர மாட்டேங்குது. ஸோ ஒரு முடிவெடுக்க தெரியாத ஒரு சுச்சுவேஷன் வருது. ஏன் அப்படி? ஓகே, டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் ஏறி இருக்கு, ஒரு கலெக்ஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இருக்கட்டும், என்ன போகுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்படியே 1 hour டைம் ஃப்ரேம் போடுவேன். சரி, பரவாயில்ல. லாஸ்ட் ஒரு 2-3 நாளாக 3 நாளாக ஏற்றிருக்காங்க நல்லாவே. பட் அந்த வால்யூம்ன்றது அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, எரியுது. சரி, அப்படியே 5 minutes போகும். பார்த்தீங்கன்னா காலையில் வாலட்டில் ஸ்டில் இது ஒரு சைட்வேஸாக தான் கன்சிடர் பண்ணிக்கலாமே. என்னடா இது டிராயிங்லேயே வர மாட்டேங்குது. என்னடா இது? சாரி, போலார் ஆகிட்டு போல. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா ஒரு ரேஞ்சாக எடுத்துக்கிட்டு காலையிலேருந்து ரேஞ்சிலே இருந்தேன். ஒரு 12 மணிக்கு பிரேக் அவுட் ஆகி ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கிடச்சிருது. பட்லி எவ்வளோ தூரம்? ஒரு 50 பாயிண்ட் இருக்குன்னா 50 பாயிண்ட் வந்துருக்கு. ஸோ 50 பாயிண்ட் போயிட்டு ஒரு லிக்விடிட்டி பட்டன் அடிச்சு கீழே இறங்கியிருப்பாங்க. ஸோ இருக்கட்டும். ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பகிர்ந்துக்குவேன். என்னன்னா, இந்த இந்த சார்ட்டெல்லாம் வந்து நான் வந்து எங்கே சென்சிபிள்லே எல்லாமே கிடைக்கிது. ஓரளவுக்கு நிறைய டேட்டா இருக்குது. ஸோ அதனால தான் சென்சிபிள் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 24,000 இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணுறலாம், நான் திருப்பி ஒரு லைன் போடுவோம். ஸோ சொல்கிறேன். ஸோ இப்போ 24,000 இதை வந்து நான் வந்து கலர் பிளாக் வச்சு அப்போலாம் வந்து நாம ஒரு பிளாக். ஓகே, ஸோ அப்படியே அடுத்து யார் இருக்கலே அதிகம் இங்கே பார்த்தீங்கன்னா 25,000. இது 25,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஒரு லெவலு, அதாவது 24,200. அப்புறம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா 24,500. ஸோ இந்த 4 ஸ்ட்ரைக்கில் ஓய் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஓகேவா? ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட்டு மேலே ஏறிச்சுன்னா
சொல்றேன். ஒருவேளை மார்க்கெட் மேலே ஏறுச்சுன்னா இந்த புட்டை எடுத்து வச்சிருக்காங்க தெரியுமா? அதாவது காலை செல் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட்ல போவாங்க. ஸோ அது வந்து ஷார்ட் கவரிங் ஆகும். ஷார்ட் கவரிங் ஆச்சுன்னா என்ன ஆகும்? காலோட ப்ரீமியம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ புட்டோட ப்ரீமியம் வீக் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறப்ப இன்னைக்கு என்ன சொல்றது, வா சொல்லி புரிய வைப்பேன். சரி, ஹெட்ஜுன்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து இந்த ஏரியாவில் வந்து ஓவராக கால் செல் பண்ணியிருக்காங்களா? காலை செல் பண்ணிக்க நான் ஒரு வேளை மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல பாருங்க, ஒரு 25,000 இந்த இடத்துல வந்து ஓவராக காலை செல் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் வந்து காலை செல் பண்ணியிருப்பாங்க, காலை பையும் பண்ணியிருப்பாங்க. லைக் எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட்டு போட்டுக்கிற மாதிரி வச்சுக்கலாமா? காலை செல் பண்ணால் கீழே போனால் தான் மார்க்கெட் கீழே போனால் செல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட். ஸோ இன்க்ளைண்டாக ஒரு வேளை மேலே ஏறிட்டாங்கன்னா, ஸோ அந்த லாஸை ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ROTM வந்து ஒரு காலை பை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 4 ரூபா 5 ரூபாய்க்கு. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து டக்குன்னு ஏறும் பொழுது 4 ரூபா 5 ரூபா இருக்குது, என்னது 40 ரூபா 50 ரூபா முடியும். ஸோ அப்போ இங்கே வர லாஸை அங்கே மேனேஜ் பண்ணிடணும் வச்சுக்கோமா? ஸோ அதே மாதிரி கீழே இந்த இடத்துல வந்து சரியான புட்டை செல் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் மேலே போனால் மேலே போகும் அப்படின்னு சொல்லி தான். ஓகேவா? ஒருவேளை ஒரு செல்லிங் வந்துச்சுன்னா இந்த ஏரியா வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். இந்த ஏரியா இந்த 200 24,000 இதெல்லாம். அதே மாதிரி நாளைக்கு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ஏரியா தெரியுது, இது ஃபுல்லாகவே நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் தான். மண்டேக்கு மேலே போக போக செல்லர்ஸாக இருப்பாங்க. பையர்ஸ் வந்து அடுத்த லெவல்லே கம்மி தான். பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா 22,424 இங்கேயும் தான். ஏன்னா அது உனக்கு தான்ப்பா. நீ சாப்பிடு, உனக்கு தான் இதெல்லாம். நான் சமைச்சா சாப்பிட்டேன். சாப்பிடு, அம்மா தான் போட்டு கட்டி வச்சிருக்கு. ஸோ இந்த இடம்லாம் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தோம்னா 200 24,000. ஸோ வேற என்ன பார்த்தேன்? அப்புறம் சரி, இந்த 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, RSI கிட்டத்தட்ட 67 இதெல்லாம் ஓவர். இன்னைக்கு ஃபுல்லாகவே ஷார்ட் கவரிங் ஆகிருக்கு. இது எங்கே தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே பாருங்க, சொல்லியிருக்கணும். இந்த இடத்துல ஒரு போய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 37 லட்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே தெரியுதா? வந்து 9,000
கிட்டத்தட்ட ஒன்னே முக்கா கோடி இருக்கு. 1.5 கோடி இருக்கு. 1.5 கோடி ஓய் வந்து இப்போ 24,000 எழுதியிருக்காங்க. கீழே போனால் எட்ஜுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா 24,000 வரைக்கும் வரும். அதாவது அங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ இப்போ இந்த இருந்து ஒரு 24,000 இந்த இடத்துல இருக்கிற காலோட மதிப்பு என்னவா இருக்கு பார்ப்போமா? தெரிஞ்சுக்குவோம். 24,000 இந்த புட்டு எடுப்போம். இந்த புட்டு தானே எங்கடா இருக்கு? எங்கே இருக்கு பாருங்க. இந்த புட்டு கிட்டத்தட்ட 11 ரூபா 55 காசு 50 காசு இருக்கு. இங்கேருந்து இப்போ நான் 384 இருக்கு. ஸோ அங்கே 400 பாயிண்ட் போனுச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும்? கிட்டத்தட்ட 130 140 வந்துடும். இல்லை அவ்வளோ வராது. 75 வருதுன்னு வச்சுங்க. லாஸ்ட் இடத்துல ப்ராஃபிட் தானே. எனக்கு சரியா தெரியல. பட் அதுதான் ஷார்ட் கவர்னு சொன்னீங்களா, அது வந்து பார்த்தோம்னா லெஃப்ட்லேயே நீ மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்க 24,350 இந்த 350 இங்கே ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் கீழே ஆரம்பிச்சு. இங்கே இருந்து பை பண்ணவங்க பை பண்ண மீன்ஸ் கால் பண்ணாங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டாங்க. அதாவது ஷார்ட் காலை ஓப்பன் ஆன உடனே லெவலோட மேலே தான் ஓப்பன் ஆனிச்சு. லிட்டரலி 300க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் தானே. ஸோ எல்லாம் எக்ஸிட் பண்ணுறாங்க. பட்டுன்னு 300 எக்ஸிட் பண்ணுறாங்க. 250 200 எல்லாமே எக்ஸிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒயிட் பாக்ஸ் கேப் இருக்கா எல்லாமே. ஸோ இப்போ அதிகப்படியாக எக்ஸிட் பண்ணிருக்கீங்க. 200 எக்ஸிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எக்ஸிட் பண்ண உடனே இங்கேருந்து ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு 9:30 மேலே ஷார்ட் கவரிங் சட்டுன்னு பட்டு விழுந்தது. சட்டுன்னு ஏறிடுது. ஸோ அந்த ஏறிட்டு ஆனால் எவ்வளோ குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இதில் ஒரு 24 லட்சம், இதில் ஒரு 17 லட்சம், இதில் ஒரு 16 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் கான்ட்ராக்டில் எக்ஸிட் ஆகிட்டு 1 கோடி 50 லட்சம் கான்ட்ராக்ட் எக்ஸிட் ஆகுது. ரிட்டர்ன் ஆகுது. ஷார்ட் கவரிங் நடக்குது. பட் ஆனால் எக்ஸிட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி புட்டை காலில் வந்து நிறைய எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதான் இப்போ கேப்பாக இருக்கிறதால அதெல்லாம் காலை எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ அப்புறம் வேற என்ன? அப்புறம் வந்து எஃப்ஐடிஐ டேட்டா. இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தோம்னா பேரிஸில் இருக்காங்க. க்ளோஸும் மிடில் இருக்காங்க. பட் வந்து கிளைண்ட் ஃபுல்லாக ஸ்ட்ராங் புள்ளிஸாக இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு நடச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் புள்ளிஸில் இருக்கும்போது நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா இல்லை பாசிட்டிவ்ல இருந்து சரியான ஃபால் வந்துச்சுன்னா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? எக்ஸிட் தான் பண்ணுவாங்க. எஃப்ஐஎஸ் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அந்த ஃபால் தான் அடுத்து நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ இது என்ன தெரிஞ்சிருக்கு? எஃப்ஐ எவ்வளோ வாங்கியிருக்காங்க விற்றுருக்காங்கன்னு பார்ப்போமா? எஃப்ஐ இன்னைக்கு வந்து எஃப்ஐ 277 கோடிக்கு வாங்கியிருக்காங்க.
டிஐஎஸ் 2260 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 2 பேரும் பையிங் வந்திருக்காங்க. அதனால மார்க்கெட்டை தூக்கியிருக்காங்க. பட் ஷார்ட் கவரிங் நடக்கல. என்னத்த சொல்றது? சரி. ஸோ இதுதான் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டது. டே பை டேவாக இதில் எப்படி அப்டேட் ஆகுதுன்னு பார்த்து டெய்லி அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, பாய். ஸோ பாய்.